ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். இதில் அழகான ஃப்ரண்ட்டுக்கு ஒரு டைமண்ட் நெக் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிற வீடியோ பார்க்கலாம் வாங்க. நான் இது இப்போ அடியில் ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத்தும், அதுக்கு மேலே ப்ளவுஸோட ஒரிஜினல் கிளாத், அதுக்கு மேலே லைனிங் கிளாத், 3 கிளாத்தையும் நான் வச்சு நம்ம கட் பண்ணியிருக்கிற அதே அளவில் நான் தையல் போடுறேன். ஃப்ரண்ட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான நெக், நம்ம நார்மலாக எல்லோரும் யூ ஷேப் தான் வைப்போம். இந்த நெக் எப்படி இருக்குன்னு நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். இப்படி நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு நீங்கள் தைக்கும்போது நம்ம எம்மிங் பண்ண வேணாம். அதை அப்படியே அடித்து நம்ம திருப்பிக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா கிளாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன ஒரு கட்டிங் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு திருப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா இழுத்து விட்டுக்கோங்க திருப்பிட்டு. இப்போ இந்த லைனிங் கிளாத் மேலே ஒரு பஞ்ச் தையல் போட்டுக்கலாம். அப்போனா கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த லைன் மாறாமல் நல்லா கிளாத்தை கொஞ்சம் ஸ்டிஃபாக பிடிச்சிட்டு நம்ம ஓரத்திலே தையல் போட்டுக்கலாம். இப்போ ப்ளவுஸோட நல்ல கிளாத் பக்கம் ஒரு தையல் போட்டுக்கோங்க. நல்லா மடித்து விட்டுக்கோங்க. இப்படி நீங்கள் தைக்கும்போது நம்ம எம்மிங் தனியாக பண்ணிக்க வேண்டாம். இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு நல்ல நீட்டாக வேணும்னா நம்ம கேன்வாஸ் பேப்பர் யூஸ் பண்ணி கூட இந்த நெக்கை ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நீட்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம லைனிங்கை ப்ளவுஸ் கிளாத்தோடு வச்சு நம்ம ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். ஃபுல்லாக எல்லா பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ப்ளவுஸ் கிளாத்தை நம்ம லைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நமக்கு நீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம டாட் பிடிக்க ஆரம்பிக்கலாம். சென்டர் டாட் நம்ம பாயிண்ட் பண்ணி வச்சதில் அதே அளவுக்கு மார்க் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட கட்டிங் வீடியோ வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தேன். வேணுங்கிறவங்க நம்ம அந்த கட்டிங் வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ சைடில் சின்ன டாட் பிடிச்சிக்கலாம். அதை ப்ளவுஸ் கிளாத்தை 2 மடித்து 2.25 இன்ச்சுக்கு நான் போட்டுட்டேன். இப்போ நம்ம 3வது டாட்டு நம்ம ஆம்கோல் டாட்டையும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம்.
இப்போ கரெக்டாக வந்துருச்சு. நமக்கு 3 டாட் பிடிச்சிட்டோம். நல்லா கப் ஷேப் நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ப்ளவுஸோட இன்னொரு ஃப்ரண்ட் பார்ட்டையும் நம்ம பார்க்கலாம். ஒரு லைனிங் கிளாத், அதுக்கு மேலே ப்ளவுஸ் கிளாத், அதுக்கு மேலே ப்ளவுஸோட லைனிங் கிளாத் 3த்தையும் வச்சு நம்ம லைனிங்கில் தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கிறோம் மார்க் பண்ணி. ஸோ அந்த அளவை தான் நீங்கள் ஃபஸ்ட்டில் மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 1/4 இன்ச் அளவில் நம்ம வந்து கிளாத் நவுறாமல் ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ உள்ளே இருக்கிற கிளாத் அது இருக்கட்டும். அது இருக்கிறதுனால இன்னும் உங்களுக்கு நல்ல ப்ளவுஸ் நல்லா கழுத்துக்கிட்ட நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ சின்னதாக நம்ம கட் கொடுத்துட்டு நம்ம திருப்பி தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் வந்து நீங்கள் லைனிங் கிளாத்தில் போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் தைக்கும்போது எங்கேயும் லூஸ் உருவாகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு பஞ்சிங் ஸ்டிச் நம்ம போட்டுக்கலாம். லைனிங் கிளாத்லேயே ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ளேயே நீங்கள் வர மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் அந்த கட் வர இடத்துலலாம் கொஞ்சம் கிளாத்தை இழுத்து விட்டுட்டு அந்த கட் நல்லா தெரிகிற மாதிரி இழுத்து விட்டுட்டு இப்போ நம்ம அதுக்கு மேலே ஒரு மடிமான தையல் போட்டுக்கலாம். ஷேப் மாறிடாமல் கிளாத் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு போடுங்க. ரொம்ப இழுத்துறாதீங்க. இப்போ அதே மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸ் கிளாத்தோட லைனிங்கை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். கிளாத் இழுத்துறாமல் கையாலேயே லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு தையல் போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு டாட் பிடிச்சிடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிடுங்க. லைனிங்கை கட் பண்ணிடாமல் ப்ளவுஸ் கிளாத்தை ஒண்டியும் கட் பண்ணுங்கள். இது ஒரு 36 இன்ச்சஸ் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நீட்டாக வந்துடுச்சு பாருங்கள். நெக் நல்லா டைமண்ட் ஷேப் நல்லா தெரியுது. இப்போயும் இந்த ப்ளவுஸில் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். நம்ம பாயிண்ட் பண்ண அளவுகள்லையே டாட் வந்து நான் டாட்டோட லென்த் வந்து 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு. ஸோ 1.25 பிரித்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஹைட் வந்து 3 இன்ச் வச்சுருக்கிறேன். இந்த சைடு சின்ன டாட்க்கு வந்து 2.25 இன்ச்சு ஹைட்டும் 1/2 இன்ச்சு லென்த்தும் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஆம்கோல் கிட்ட 1/2 இன்ச் லென்த்தும் 4 இன்ச்சுக்கு ஹைட்டும் வச்சு
நம்ம மார்க் பண்ண இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கப் ஷேப் அழகாக வந்திருக்கு. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.